guys, welcome back to my channel Winnie's Voice Fresh Flavors every other day. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். broken wheat வச்சு, அதாவது உடைச்ச கோதுமை வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் கோதுமையை வந்து நல்லா கழுகிக்கோங்க. 2 to 3 தடவை கழுகுனீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கோங்க. நான் அது நல்லா ஊறினா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயாசம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அண்ட் இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. நான் அரை கப்பு கோதுமைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 3 to 4 விசில் விட்டுக்கோங்க. விட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் தான் வந்து இதுக்கான ஒரு டேஸ்ட்டே. நம்ம வந்து பால் சேர்த்துறதை விட தேங்காய் பால் சேர்த்தலாம். அது கூட வந்து நான் அரை கப் ஜாங்கிரியை 1 கப் தண்ணி கூட நல்லா கலந்து விடுறேன். இது வந்து பதம் வரணும்னு அவசியம் இல்லை, கம்பி பதம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் அதை கரைஞ்சாலே போதும், உங்களுக்கு பாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் விசில் எடுத்ததுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சரை ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லைன்னா ஒரு மறுபடியும் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் விடுங்க. நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பாயசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜாகிரி சிரப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அது வந்து நல்லா பிடிக்கணும். அதாவது இந்த பாகு நல்லாவே பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. மறுபடியும் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஃப்ளேவர் வந்து ரெடி ஆகிடும். இதை கார்னிஷ் பண்ணுறக்கு நீங்கள் ஒரு பேனில் கீ, கேஷ்யூஸ், அப்புறம் கோகோனட் ஸ்லைசஸ் வந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு அதையும் உள்ளே கலந்து நல்லா கலந்து சர்வ் பண்ணிங்கன்னா மேசிவாக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.